عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو قال عليه الصلاة والسلام طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தின் கூறியவாறே என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்கால சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்திற்கு எது பெரிதும் தேவையாக இருக்கிறது என்பதாக இத்தருணத்தில் தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லாம் எது தேவை என்று சொல்லுவார்கள், ஆனால் நான் எது பெரிதும் தேவை என்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி ஒரு மரம் மிகவும் உறுதியாக இருப்பதற்கு வேர் அவசியமோ, ஒரு கட்டிடம் மிகவும் உறுதியாக இருப்பதற்கு அஸ்திவாரம் எவ்வளவு அவசியமோ, அதே போன்றுதான் ஒரு சமூகம் கட்டமைப்பாக உறுதியாக இருப்பதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் வெளியான ஒரு அறிக்கை சொல்கிறது, நியூ ரிசர்ச் சென்டர் என்கின்ற ஒரு அறிக்கை சொல்கிறது, கல்வியில் யார் மிகவும் உயரத்தில் இருக்கிறார்கள் என்றால் யூதர்களும் நசராணிகளும். ஆனால் மிகவும் தாழ்ந்த நிலையில் யார் இருக்கிறார்கள் என்றால் சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை சொல்கிறது, இஸ்லாமியர்கள் தான் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக 3 விஷயத்தை அந்த நிறுவனம் சொல்லி தருகிறது. வெறும் வருடத்திற்கு 8% பேர்தான் பட்டப்படிப்பு படிக்கிறார்கள் என்றும், 7 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 58.5% தான் எழுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசத்திற்கு குறைந்தபட்சம் தன்னுடைய தேவையை பிறரிடம் இருந்து அரசுகளிடம் கேட்டு வாங்குவதற்கு குறிப்பாக 75% படிப்பறிவு இருக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறும் 68% தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இச்சமூகத்தில் இப்ப மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது கல்விதானே. அந்த அறிக்கையில் இன்னொன்றும் சொல்கிறார்கள், முஸ்லிம்களில் சுமார் 36% படிக்காமலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த கல்வி ஆராய்ந்து பார்த்த அந்த நிறுவனம் சொல்கிறது. என்றால் இப்போது தேவை அரசியலோ பொருளாதாரமோ சமூக கட்டமைப்போ இது எதுவும் தேவையில்லை. அதை அறிவதற்கும் கல்விதான் மிகவும் அவசியம். ஆனால்
நம்முடைய சமூகத்தில் கல்வி கற்பதற்கும், அது உலக கல்வியாக இருக்கட்டும், ஆகிரத்தினுடைய கல்வியாக இருக்கட்டும், நம்முடைய சமூகம் மிகவும் பொதுபோக்காகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், சிறு வயதிலேயே எப்படி பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனையில் நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்து விடுகிறார்கள். அதனால் தான் படித்துவிட்டு சம்பாதிப்பதை விட படிப்பதற்கு முன்னால் சம்பாதிப்பதுதான் மிகவும் சிறந்தது என்று நம்முடைய சமூகத்தினுடைய உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் 8வது படிப்பதை வரைக்கும் தான் நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதற்கு மேல் படிப்பதற்கு யாருக்கும் மனம் வரவில்லை. காரணம், பொருளாதாரத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி மிகவும் அவசியமான நிலையில் இருந்து வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்களே, லா அஸ்ஸா அஷ்ரஃபு மினல் இல்ம், இல்மை விட வேற எந்த இலும் சிறந்ததில்லை என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுக்கு சிறப்பு வேண்டுமா, உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா, உங்களுக்கு மரியாதை வேண்டுமா, நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, உங்களிடத்தில் கல்வி இருக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்மை மிகவும் தாழ்த்திய நிலையில் வைத்திருக்க காரணம் என்னவென்றால், கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லை, கேட்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் தான் நாம் இன்னமும் இந்த சமூகத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் கூடி ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, எதை வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் போகும் இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த சிறப்பை நாம் இன்னும் அடையாமல் தான் இருக்கின்றோம். நினைத்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அது எந்த கல்வியாக எடுத்துக் கொள்ளலாமே, உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்திலேயும் நம்முடைய சமூகம், நம்முடைய சமுதாயத்தினர் மிகவும் பொதுபோக்காக இருந்து வருகிறார்கள். அதனால் தான் நம்முடைய சமூகத்தினரை இன்ன வரைக்கும் யார் யாரோ வந்து அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நாமளும் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். திருப்பி அடிப்பதற்கு நம்மால் நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. திருப்பி அடிப்பதற்கு என்ன வேண்டும் என்றால், பொருளாதாரத்தை வைத்தோ, அரசியலை வைத்தோ, குடும்பத்தை வைத்தோ, சமூகத்தினுடைய ஒற்றுமையை வைத்தோ அல்ல, ஒவ்வொருவரும் நம்முடைய சமுதாயத்தில் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய சமூகம் மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கால சூழ்நிலையில் நமக்கு மிகவும் தேவையானது எதுவென்றால் கல்வி மட்டும்தான். கல்வி இல்லை என்று சொன்னால் இன்னமும் நாம் தாழ்ந்து கொண்டுதான் இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி நமக்கு முன்னால் இருந்த சமூகம், நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் கல்வியில் உயரமாக இருந்தார்களோ, அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய சமுதாயத்தை கல்வியில் அல்லாஹ் தஆலா உயர்த்தி தருவானாக என்று துஆ செய்து என் உரையை திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊசிக்கும் பிதுஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.